ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் கிச்சன். மலாட்டை பயிர் கார சட்னி செய்ய மலாட்டை பயிர் ஒரு கைப்பிடி அளவு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒன்று, தக்காளி 2 தக்காளி கட் பண்ணது, ஒரு 20 பல்லு பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா வறுபட்டுருச்சு. இப்போ இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து பூண்டு, இதை ஒரு 5 செகண்ட் வதக்கினா போதும். அடுத்து அது கூடயே வெங்காயம் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கண்ணாடி அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். சட்னிக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுது. அது கூட கொஞ்சமாக அந்த எடுத்து வச்ச மல்லாட்டை பயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா ஒரு கிண்டி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சாச்சு. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அது ஹீட் ஆகிடுது. கொஞ்சமாக எண்ணெய் தாளிக்கிறதுக்கு திட்டமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை தாளிப்புக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி சட்னியில் சேர்த்துக்கலாம். இதை சும்மா லைட்டாக கிண்டிக்கோங்க. எப்பயுமே சட்னி, எந்த சட்னி அரைச்சாலும் நீங்கள் தாளிப்பை போட்டு நல்லா கிண்டக்கூடாது. இப்படி ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டு, அவ்வளோதான். அதுவே எல்லாத்துலேயும் கலந்துடும், நல்லாயிருக்கும். அப்போ தான் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மல்லாட்டை பயிர் கார சட்னி இப்போ ரெடி ஆகிடுது. தோசை, இட்லி, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.